ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது, நாமும் அதை விசுவாசிக்கிறோம். ஆகிலும் நம் வாழ்வின் அன்றாட காரியங்களில் நாம் கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோமா? காரணமே இல்லாமல் நமக்கு எதிரிகள் தோன்றும் போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோமா, அல்லது அவருக்கு எப்படி குழி தோண்டலாம் என்று குறுக்கோடியில் யோசிக்கிறோமா? தினக்கூலியாக அல்லது நிரந்தரமில்லாத வேலை செய்கிறவர்களாகிய நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாளையை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோமா? அல்லது வேலை இல்லை என்றால் நான் என்ன செய்வேன், என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் என்று குழம்பி தவிக்கிறோமா? திருமண வயதை தாண்டி மனமாகாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கவலையை விடுத்து காத்திருக்கிறோமா? அல்லது பாறாங்கல்லை தலையின் மேல் சுமப்பது போல தவிக்கிறோமா? கடுமையான நோயினால் பாதிக்கப்படும் போது பரிகாரிகளை தேடாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு பற்றி கொண்டிருக்கிறோமா? அல்லது கொடிய நோய்களை எல்லாம் யோசித்து திகிலடைந்து போகிறோமா? வரவேண்டிய பணம் வராமல் இருக்கும்போது எரிச்சல் வேதனை அடையாமல் பொறுமையா இருக்கிறோமா? அல்லது பணம் தர வேண்டியவர்களை திட்டி தீர்த்து பழி தீர்க்கிறோமா? மேலதிகாரிகள் மாமியார்கள் ஏதாவது காரணத்தின் நிமித்தம் நம்மை திட்டும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திருக்கிறோமா? அல்லது போகிற இடமெல்லாம் அவரை குறித்து குறை சொல்லி புலம்பி தள்ளுகிறோமா? ஒப்புக்கல்ல, நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், கர்த்தரின் பாதுகாப்பை மீறி நமக்கு எதுவும் நடக்க வாய்ப்பில்லை என்று திடமனதோடு வாழுகிறோமா? அல்லது எதிர்காலத்தை குறித்து கலங்கி தவிக்கிறோமா? கலங்காதிருங்கள், திடமனதாயிருங்கள். செழிப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு இருங்கள். ஜெபம் செய்வோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, பாடுகள், கஷ்டங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைந்த இந்த வாழ்வில் எங்கள் விசுவாசம், நம்பிக்கை எங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயமும் மனமும் உண்மை விட்டு விலகாமல் உபத்திரவங்கள் மத்தியிலும் நீடிய பொறுமையோடு அவிசுவாசம் மேற்கொள்ளாமல் மன மகிழ்வோடும் வாழத்தக்கதாக இரக்கம் செய்தல்லுங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் சுகபலத்தோடு வாழவும் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் மன உளைச்சலின்றி வேலை செய்யவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இயேசுவின் அன்பு, மனதுருக்கும் கருணையோடு வாழவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். நெடுநாளாய் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திட செய்யுங்க. திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி குடும்பம் கண்மையாம் கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்பட தேவன் இரக்கம் செய்தல்லுங்க. பேர்காலத்தை நோக்கி காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பேர் உண்டாகவும், நெடுங்காலமாய் பிள்ளைக்காக காத்திருப்போரின் குறைகளை அகற்றி கண்ணீரை துடைத்து சந்தான விருத்தியடை செய்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கல்லூரிகளில், விடுதிகளில் தங்கி படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் நன்கு படிக்கவும் உங்க ஞானம் கிருபை தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாகன விபத்துகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆரோக்கியம் சுகம் உண்டாகவும் வாகனத்தில் பயணம் செய்வோர் விபத்தின்றி காக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, புதிதாக மனை வாங்குவோர், வீடு கட்டுகிறவர்கள், விற்கிறவர்கள், வாகனம் வாங்குகிறவர்கள், விற்கிறவர்கள் செய்கிற முயற்சிகளை வாய்க்க செய்து அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் உள்ள மக்கள் இயற்கை சீற்றங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் அவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் அமைதலான வாழ்க்கை வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போருக்கு உங்க பாதுகாப்பும் ஆலோசனையும் தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் நலன் காக்கப்படவும் ஊழிய எல்லைகள் விரிவாகவும் உமக்கு பிரியமானபடி ஊழியம் செய்யவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களே நல்ல பிதாவே. ஆமேன்.